வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் புதினாவில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். புதினா கீரை நமக்கு மருத்துவன்மைகளையும் கொடுக்கக்கூடியது, சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளையுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும். ஸோ அது வந்து ஒரு சிறந்த சுவாச புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு உணவாகவும் இருக்குது. பாரம்பரியமாகவே உணவு முதல் கை வைத்தியம் வரைக்கும் அனைத்திலுமே புதினா வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இது நறுமணம் கவரக்கூடிய மூலிகை அப்படின்றதோடு அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள், ஆரோக்கிய நன்மைகளை அளிக்கக்கூடிய சிறந்த மருத்துவ குணம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகையாகவும் இருக்குது. ஆயுர்வேதத்தில் புதினாவினுடைய மருத்துவ நன்மைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ புதினாவில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கிறதெல்லாம் புதினா நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்குது. ஸோ அதுக்காக நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை புதினா நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். புதினா செரிமானத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். புதினா இலைகள் செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மென்தால் பண்புகளும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் தான். புதினா இலைகள் பசி மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கு சிறந்தது. இது செரிமானத்தை மேம்படுத்தக்கூடிய உமிழ்நீர் சுரப்பிகளை தூண்டக்கூடிய வலுவான நறுமணத்தை வந்து கொண்டு இருக்கு. இப்போ இந்த புதினா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது வந்து சுவை மூட்டுகளை சுத்தம் செய்வதால் அஜீரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த வயிறு கோளாறுகளை தீவிரமாக்காம நமக்கு வந்து பாதுகாத்து தடுத்து நிறுத்தி அந்த பிரச்சனையை சரி பண்ணும். குடல் அலர்ச்சி பிரச்சனை இருக்கும்போது புதினா இலைகளை நம்ம டீ மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ புதினா டீ எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், அந்த நல்ல பாக்டீரியாக்கள் மட்டுமே ஊக்குவிக்கப்பட்டு கெட்ட பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டு கிருமிகள்லாம் வெளியேற்றப்படும். ஸோ நம்ம உணவு சாப்பிடுவோம், அந்த உணவு வந்து மிக எளிமையாக செரிமானமாகப்படும். செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு சுமூகமான முறையில் வெளியேறுவதற்கு, சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் முறையான அளவில் எளிமையாக வெளியேறுவதற்கு புதினாவை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு எதுவுமே இருக்காது. புதினா குமட்டலை வந்து நமக்கு சரி பண்ணும். பயணங்களின் போது புதினா வந்து குமட்டல் உணர்வை வந்து நமக்கு கியூர் பண்ணிடும். ஸோ இப்போ இது எதிர்காலத்தில் நம்ம வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ எதனா ட்ராவல்ஸ் போகிறீங்க அப்படின்னா இப்போ புதினா இலைகளை அப்போ எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த குமட்டல் உணர்வு வந்து நீங்கள் நீக்கிக்கலாம். புதினா எண்ணெய் கலந்த தண்ணீர் வந்து அந்த கேனில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த குமட்டலை வந்து தடுத்துக்கலாம். ஸோ அந்த புதினா எண்ணெய் கலந்த தண்ணீர் அல்லது புதினா கலந்த தண்ணீர் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது உடல் உஷ்ணத்தை உங்களுக்கு தவிர்த்து குளிர்ச்சியாக உங்களுடைய உடலை வைத்திருக்கும். பயண காலம் முழுவதுமாகவே உங்களுடைய உடலை சோர்வு இல்லாமல் குளிர்ச்சியாக வைத்திருக்கிறதுக்கு புதினா கீரை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு மென்தால் பண்புகள் கொண்டு இருக்கிறதால சுவாச புத்துணர்ச்சியுமே புதினா உங்களுக்கு வந்து கொடுக்கும். வாய் நறுமணமாக உங்களுக்கு வந்து மணக்க ஆரம்பிக்கும். குமட்டல், மயக்க உணர்வு இது எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். புதினா வந்து அதிக புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய தன்மை கொண்டது. புதினா எண்ணெய் வந்து குமட்டலின் போது வரக்கூடிய தலைவலியுமே நமக்கு சரி பண்ணிவிடும். உடல் வெப்பநிலையை குறைச்சி ஒற்றை தலைவலி மற்றும் சாதாரண தலைவலி இது எதுவாக இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய புதினாக்கு இருக்குது. ஏன்னா மன அழுத்தத்தை வந்து புதினா நமக்கு நீக்கிடும். நம்மளோட ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக புதினா சுவாச பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். புதினாவில் இருக்கக்கூடிய வலுவான வாசனை மற்றும் மென்தால் உள்ளடக்கமானது நெரிசலை நமக்கு சரி செஞ்சிடும். இது மூக்கு, தொண்டை, நுரையீரல், மூச்சு குழாய் நெரிசலை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சுவாச கோளாறுகளையும் கடுமையாக அது மாறுவதை வந்து முன்னாடி தடுக்கும். ஆஸ்துமா நோயாளிகளுக்கெல்லாம் மிக மிகவும் நல்லது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த புதினா. ஸோ குறிப்பாக நம்ம ஆஸ்துமாவை வந்து அமைதிப்படுத்த செய்யலாம். அதாவது நம்ம இந்த மூட்டு வலி, முடக்குவாதம் பிரச்சனை போலவே குறிப்பாக அந்த சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய புதினா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் நம்ம அந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனை வந்து முழுவதுமாக விடுபடுவதற்கு மிக எளிமையாகவே அந்த நம்ம சுவாசம் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு வந்து புதினா இலைகள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். புதினா வந்து சளி இருமலுக்கு வந்து அதை கியூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். புதினா வந்து சளி இருமல் வராமல் தடுக்கிறதுல நன்றாக வேலை செய்யுது. சளி வராமல் குறிப்பாக வந்து தடுக்கும். ஸோ தொண்டையை வந்து நமக்கு சரி பண்ணிடும். இதனால் இருமலை வந்து நமக்கு குணப்படுத்தும். சளி இருமல்லாம் நமக்கு ஏற்படுதுன்னா தொண்டை பகுதிகளில், பிற பகுதிகளில் நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கின்றது அர்த்தம். அந்த தொற்று கிருமிகளை அழித்து அந்த நுண்ணுயிர் கிருமிகள் வந்து ஃபைட் பண்ணி அந்த கிருமிகள் மேலும் பரவாமல் நமக்கு தடுக்கிறதால தொண்டை வலி, தொண்டை புண் இதெல்லாமே வந்து சரியாயிடும். அதனால நமக்கு இருமல் பிரச்சனையெல்லாம் புதினா வந்து நமக்கு சரி பண்ணிடும். ஸோ இதுக்கு நம்ம புதினா கீரைகளை எடுத்துக்கொண்டாலுமே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இயல்பான முறையில் நம்மளுடைய அந்த தொண்டை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஈவன் ஆகிடும். சளி இருமெல்லாம் சரியாயிடும். உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அல்லது அந்த புதினா தண்ணீர் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே சரி பண்ணிக்கலாம். புதினா தூக்கத்தை வந்து நமக்கு வரவழைக்கிறது. மந்தம், பதட்டம், மன அழுத்தம், சோர்வு, ஸ்ட்ரெஸ், டென்ஷன்
இது மாதிரி பிரச்சனைகளை வந்து சரி செய்கிறதுக்கு புதினா எண்ணெயை தலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தலையணையில், அதாவது உங்களுடைய தலையணையில் வந்து ஸ்ப்ரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம். இது நிம்மதியான தூக்கத்தை வந்து உங்களுக்கு கொடுத்து மன அழுத்தத்தை வந்து குறைக்கும். செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை வந்து சுரக்க வச்சு தூக்கத்தை உங்களுக்கு இயல்பாகவே கொடுக்கும். புதினா நிறைந்த சிவிங்கம் அல்லது புதினா இலைகளை மென்று சாப்பிடுவதன் மூலமாக நினைவாற்றலுடைய வலிமையை வந்து நீங்கள் அதிகரிச்சிக்கலாம், நினைவாற்றலை மேம்படுத்திக்கலாம், தூக்கம் இயல்பாகவே உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். புதினா சருமத்தை வந்து உங்களுக்கு மேம்படுத்தும். புதினா இலைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சருமத்தை சுத்தம் பண்ணிக்கலாம், உள்ளிருந்து சருமம் அழகாக மாறும், சரும தொற்றுகளை குணப்படுத்திக்கலாம். பூச்சி கடிக்கிறதால ஏற்படக்கூடிய தோல் அரிப்புக்கு நல்ல தீர்வாக புதினா இலைகள் இருக்கும். கொசுக்கள், குளவிகள், தேனீக்கள் கடிக்கு நல்ல தீர்வாக புதினா இலைகள் வந்து இருக்கும். சரும வீக்கத்தை வந்து தணிக்கும், பருக்களை வந்து நமக்கு வந்து நீக்கிடும். ஸோ குறிப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நம்முடைய சருமம் ஈரப்பதத்தோடு இருக்கிறதுக்கு புதினா இலைகளை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டியது அவசியம். இதனால் சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், டெட் செல்ஸ், அழுக்குகள், கிருமிகள் இது அனைத்துமே நமக்கு வந்து நீக்கப்பட்டு சருமம் நமக்கு புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்க ஆரம்பிக்கும். அதாவது மின்னக்கூடிய பளபளப்பான சருமம் கிடைக்கும். கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், முகப்பொருட்கள் எதுவுமே நம்மளோட சருமத்தில் இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழணும் அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. உணவுகளில் நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது புதினா கீரையை மாற்றி சாப்பிடலாம். அல்லது காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதினா இலைகளை மென்று சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து அந்த வாய் துர்நாற்றமெல்லாம் நீக்கப்பட்டு சுவாச புத்துணர்ச்சி கிடைக்கும். குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றப்பட்டு சருமமும் பளபளப்பாக இருக்கும். புதினா இலைகளை எடுத்துக்கொண்டு நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.